ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலாலாவில் இருக்க வாதி தர்பாத் அப்படிங்கிற லொக்கேஷன் தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, எங்களுடைய கரீஃப் சீசன் 2024 ட்ரிப்பில் நாங்கள் வந்து 3rd டே வந்து பார்க்கலான்னு சூஸ் பண்ண ஒரு பிளேஸ் தான் வாதி தர்பாத். இந்த இடத்துக்கு வரத்துக்கு முந்தையே பார்த்தீங்கன்னா, வர வழியில் ஒரு சில லொக்கேஷன் பாயிண்ட்ஸு, ஒரு சில வியூ பாயிண்ட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்துட்டு வந்திருப்போம். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிளேசஸ் தான். மெயினான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதி தர்பாத் ஏரியா தான். இங்கே வந்து வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐயோ போதும் போதும்னு ஆயிடுச்சிங்க. அவ்வளோ டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வந்து முன்னாலேயே டிராஃபிக் ஜாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அங்கே ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா வாதி தர்பாத்தில் கார் பார்க்கிங் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அது வரைக்குமே இதே மாதிரி தாங்க கார் வந்து ரொம்ப மெதுவாக அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருந்தது. காலையில் கிளம்புனது ஒரு சில இடங்களை சுற்றி பார்த்ததோடு சரி, இந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு மதியம் வந்து 2 மணி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப மெதுவாக மூவ் ஆகி போயிட்டு இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லுமே வந்து 1 டே ஃபுல்லுமே வந்து வாதி தர்பாத் ஏரியா மட்டும்தான் எங்களால் சுற்றி பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் இயரே நான் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து பெரிய கார் பார்க்கிங் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நல்ல பெரிய கார் பார்க்கிங், நிறைய காரை வந்து பார்க் பண்ணலாம், அவ்வளோ பெருசாக இருந்தது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 மீட்டர் நடந்து போனோன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அவ்வளோ தூரம் தான். இந்த கார் பார்க்கிங் ஏரியா வந்து கட்டியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அப்படியே ஃபால்ஸ்க்கு வந்து நடந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இந்த பிளேஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். லாஸ்ட் இயர் இங்கேருந்து தான் அப்படியே மேலேருந்து ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து நாட் அலவுடுங்க, யாருமே நாட் அலவுடு. அதுக்கு தான் செக்யூரிட்டி உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா வந்து நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எப்போ வந்து வாட்டர் அதிகமாக வரும்னு தெரியல. அதேமாதிரி ஃபால்ஸும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அதனால் பப்ளிக்லாம் வந்து அங்கே உட்காந்து குளிக்கிறதுக்கோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. ஆமாங்க, இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கரீஃப் சீசனில் வந்து இந்த வாதி தர்பாத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்குற இடமெல்லாம் அப்படியே ஃபால்ஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி எல்லா இடத்துலையும் ஃபால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. அதுவே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. க்ரீனிஷாக எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸ் வந்து அதுவும் ஃபோர்ஸாக இருந்தது. அப்படியே வாங்க கிட்ட போயிட்டு வாட்டர் ஃபால்ஸை வந்து வித் ஒரிஜினல் சவுண்டோடு வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரீஃப் சீசனில் வாதி தர்பாத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஹாலிடேயில் வந்தோம், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேயில் வந்தோம் லாஸ்ட் இயர். இந்த முறை நாங்கள் வந்திருக்கிறது வந்து கரீஃப் சீசனை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். கரீஃப் சீசனில் வந்து வாதி தர்பாத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, நான் சொன்ன மாதிரி நான் அதிலே சொல்லியிருப்பேன் மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு. அதுதான் மழை பெஞ்சிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் அருவி இருக்குது. இங்கேயும் அருவி ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம சும்மா அப்படி இங்கே போகுமா, அங்கே கீழே இறங்கி போகுமா? கீழே இறங்கி போகலாம் போல. சும்மா பார்த்துட்டு வா, அப்புறம் அங்கே போவோம். இதை வச்சுட்டு போட்டுக்கு தனியாக ஸ்டெப்ஸ்லாம் போடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறது என்று. இங்கெங்கே அப்படியே அருவி உண்டாயிடுச்சுங்க. செம்ம ஃபோட்டோ போட்டிங்லாம் போகிறாங்க பாருங்கள். போட்டிங் நம்ம போகிறோமாப்பா? இங்கே இந்த அந்த அருவிக்கிட்டெல்லாம் போகலாம்ல. இங்கே போகணும் இல்லை அங்கே போகுமா? சரி, எனக்கு நம்ம அங்கே எடுத்துகிட்டு போவோம். லாஸ்ட் இயர் நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். அந்த மீன்லாம் வந்து காலை கடிச்சது இல்லை அந்த பிளேஸில். இல்லை, பேஞ்சிட்டே தான் இருக்குது மழை.
லாஸ்ட் டைம் இந்த இடத்துல தாங்க வந்து அப்படியே உட்காந்துட்டு இந்த பாறையில் தான் உட்காந்துருந்தேன். இங்கே தான் உட்காந்து அது மூழ்கிடுச்சு இந்த பாறை. ஆமாம், அந்த பாறை வந்து மூழ்கிடுச்சு. இப்போ தண்ணி வந்து இவ்வளோ தூரமே இல்லையா, இங்கே தானே இருந்தது. வாதி தர்பார் இன் ஹரிஃப் சீசன். யா, சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வாட்டரோட கலரே வந்து க்ரீனிஷாக இருக்குது பாருங்களேன். ஓகே, கீழே போய் தண்ணியில் நிற்கலாம், பட் யாரும் இல்லை, அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இறங்கலாம். இந்த தடவை வாதி தர்பாத்தை பார்த்த மாதிரி நான் எந்த சீசன்லையுமே பார்க்கலிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக வந்து ஃபால்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி குட்டி ஃபால்ஸ்லேருந்து பெரிய ஃபால்ஸ் வரைக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கிளைமேட்டு சொல்லவே வேண்டாம், நல்லா அப்படியே வந்து 23 தான் இருந்தது. நல்லா வந்து குளிரவும் செஞ்சுது. என்ன ஒன்றுனா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து பப்ளிக்கெல்லாம் வந்து குளிக்க விடலைங்க. அங்கே சேர் போட்டுட்டு செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்க. நம்ம ஜஸ்ட்டு இறங்கினாவே வந்து விசில் ஊதுனாங்க. நாங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு கல் மேலே ஏறி நின்று ஃபேஸ்புக்கு ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங் தான் போனோம். நம்ம வந்து இந்த எட்டை நின்று இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. சரி, அப்படியே கிட்ட போனால் அதெல்லாம் வந்து தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. பெர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. சின்ன பிளேஸாக இருந்தாலும் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த அருவிக்கிட்டலாம் போனது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களுமே பாருங்கள், செம்மையாக இருக்கும். நாங்கள் இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகிலேயே வந்துட்டோங்க போட்டிங்கில். அங்கே தான் நிறைய நீர்வீழ்ச்சி தமிழ் பிக்சரு. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இந்த வாதி தர்பாத்தில் இந்த ஃபால்ஸ் கிட்ட போன போட்டிங் தான் வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இந்த குட்டி குட்டி ஃபால்ஸ் கிட்டலாம் போயிட்டு இந்த ஃபால்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்தது வந்து செம்மையாக இருந்தது. இந்த போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அண்ணாவும் வந்து அப்படியே வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து எங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே இந்த அருவியெல்லாம் வந்து கிட்ட போய் தொட்டு பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. நம்மலாம் வந்து கல்ஃபில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இருந்தது. நீங்களே இந்த பிளேஸை வந்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த சைடு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ऐसे पकड़ के रखिए अपनी तरफ। जैसे राउंड वीडियो अच्छा है। इधर से इनके एक्सप्लेन के तरफ ये हम लड़का नहीं फोटो लेकर சரியா?
थोड़ा पीछे आइए थोड़ा इस तरफ आते रहिए நீ அந்த பக்கம் போனீங்கன்னா தண்ணியை தொடலாம். இன்னும் கொஞ்சம் பேக்கில் போனா நல்லா தொடலாம். இன்னும் கொஞ்சம் பேக்கில் தள்ளி உட்காரு. என்ன போர்டு ஃபுல்லாக நம்ம இடம் தானே. वीडियो भी अच्छा है இங்கேருந்து பூரா வியூ வருன்றாரு. நான் எடுக்க முடியல. சூப்பராக இருக்கு. துளி துளியாய் கொட்டும் மழை துளியா என் இதயத்தை தொலைத்து விட்டாய் பார்வையிலே என் பார்வையிலே ஒரு தீவிர மாற்று சொல்லியது. ஒரு வழியாக இந்த இடம் ஃபுல்லும் சுற்றி பார்த்தாச்சுங்க. போட்டிங்கும் போயாச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த பிளேஸை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. இருந்தாலும் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி, வேறு ஒரு பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். பெரிய மனசே இல்லை இந்த பிளேஸை. இந்த பிளேஸில் வந்து என்ன புதுசாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இந்த சைக்கிள் ரிக்ஷாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் இருக்குங்க. இங்கே வந்து பெர் பர்சனுக்கு ₹1 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் கார் பார்க்கிங் வரைக்கும் தான் கொண்டு போய் விடுறாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரியாணி ஷாப்பும் இருந்ததுங்க. சூப்பராக வந்து கபாப்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க. சிக்கன் ஆர் மட்டன்? கோட்டு தானா? கோட்டா, ஓகே. சாப்பிட்றியா? How much is one? ஓகே, அவ்வளோதான். அதோ நீ படிங்க, அங்கே போய் சாப்பிட்றோம். நானும் வாங்கிடும்ல வேணாமா? நீங்கள் சாப்பிடுங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கு அப்படியே வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே கார் பார்க்கிங் வரைக்கும் அப்படியே நடந்து வந்தாச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸுக்கு பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி பிரியாணி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. நல்லா சுட சுட இருக்குது. அதுக்கு முந்திலாம் வந்து சாப்பாடெலாம் பேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வருவோம். இப்போ அந்த வேலையெல்லாம் மிச்சம். ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ஷாப்பு நிறைய இருந்ததுங்க. நல்லா சுட சுட பிரியாணி கிடச்சிது. அதே மாதிரி இந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் வந்து அப்படியே சூடாக்கி அதில் வந்து சிக்கன் மட்டன் இதெல்லாம் சுட்டு தருவாங்க இல்லையா, அதே மாதிரி சுட்டு தந்துட்டு இருந்தாங்க. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இருந்ததுனால அப்படியே வந்து இங்கேயே வந்து லஞ்சுக்கு நாங்கள் வாங்கிட்டோம். பிரியாணிலாம் ரொம்ப கொதிக்க அவ்வளோ சூடாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஓமானி பிரியாணியும் கொஞ்சம் வாங்கினோம், அது மாதிரி நம்ம நார்மலாக இருக்கிற பிரியாணியும் வாங்கினோம். அதே மாதிரி சிக்கனும் ரொம்ப சூப்பராக வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து சுட்டு தந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்சுக்கு வந்து இந்த கடையில் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஏன் டேஸ்ட் भी हम लोग अलग अलग है ना. ओमान आया तो किधर से दुबई से हम लोग मस्कट से आए. ஆக்சுவலாக இந்த அடுப்பில் எப்படி குக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபுல்லாக வந்து தாபுக்கு வந்து கட்டி வச்சுருக்குறாங்கங்க. உள்ளே வந்து நார்மலான கேஸ் ஸ்டவ் தான் உள்ளே வச்சுருக்குறாங்க. அப்படியே அது மேலே கம்பியெல்லாம் போட்டு நிறைய வந்து இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அதை ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. பிரியாணிலாம் சமைச்சு கொண்டு வந்து அது மேலே அப்படியே வச்சுருவாங்கலாம். அதனால தான் வந்து இந்த கல் ஹீட் ஆகிட்டு இருக்கிறதுனால பிரியாணி ஆல்வேஸ் நமக்கு சூடாக கொதிக்க கிடச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி சிக்கன்லாம் நம்ம வந்து எப்போ கேட்குறோமோ அதை வந்து அந்த குறிப்பிட்ட பிளேஸில் வந்து அப்படியே ஹாட் பண்ணி அப்படியே நமக்கு தராங்க. லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு சரி எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். பாருங்கள், லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. எல்லாருமே அங்கங்கே கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மழையை கூட பொருட்படுத்தலை. சரி நாங்கள் காரில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சோம். ஆனால் வந்து சரி எல்லாருமே வந்து இந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த கிளைமேட்டை, நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரம் இருந்ததுங்க. ஸோ அந்த மரத்தடிக்கு கீழே அப்படியே நாங்கள் வந்து உட்காந்து எங்களுடைய லஞ்சை முடித்தோம். ஆக்சுவலாக நாங்களாம் தரையில் உட்காந்து சாப்பிடல, சேர்லாம் கொண்டு போயிருந்தோம். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, மரத்துக்கு கீழே பூச்சி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சேர்லேயே உட்காந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படியே ஒன்று ஷூட் பண்ணிவிட்டு தென் வந்து அந்த பிளேஸை விட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வாதி தர்பாத் ஏரியாவை நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.